ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோவில் வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஐட்டம் அதெல்லாம் என் வீட்டில் வந்து நான் எப்படி டெக்கர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக சேர்த்து 6 ஐட்டம் வாங்கியிருந்தேன். இந்த 6 ஐட்டமே வந்து 150க்குள்ளே தான். ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் 170. இப்போ நான் வந்து கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு வால் பெயிண்டிங். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 146, அதாவது 146 ரூபா. உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கோட் நம்பருமே கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் தான். அதுமாதிரி பேக் சைடு வந்து நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து வாங்கி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது வாங்கி வந்து 1 இயர் ஆயிடுச்சு. அது வந்து நல்ல டபுள் சைடு டேப்னாலுமே அது வந்து நல்லாவே வாலில் வந்து ஒட்டி இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்து இதை ஆர்டர் பண்ணேன். ரெண்டுமே வந்து ஒரு நேச்சுரல் லுக்கில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் உள்ள அந்த வால் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதில் வந்து ஒன்றை வந்து நம்ம ஒட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்தது. பட் எனக்கு வந்து லக்கிலி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்ததுனால நான் இதையே ஆர்டர் பண்ணிட்டேன். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒர்த்து. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணதுனால எனக்கு வாங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் தான். நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து நான் செகண்டாக வாங்கினது. ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து அத்தைகிட்ட கொடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பீகாக் போட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து 3 பார்ட்டிஷன் இருந்துச்சு. இது வந்து உள்ளே போடுற கவர். இது வந்து எனக்கு வந்து 3 வந்துருந்துச்சு. பட் நான் இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டதில் வந்து 2 தான் வந்துச்சு. அதோடய சேர்த்து இது ஒரு ஹேண்ட் கிளாத்துமே வந்துருந்துச்சு. இது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 108 ரூபா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பீகாக்கு ஆசைப்பட்டு தான் நான் வந்து இந்த கவரே வந்து ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே இது நான் வந்து 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மூணாவதாக வாங்கின ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் செல்ஃப் தான். இது வந்து கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் தான். ஆல்ரெடி எனக்கு தெரியும் இது வந்து சின்ன சைஸாக தான் வரும் அப்படிங்கிறது. இது வந்து என் தங்கச்சி ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. அது வந்து இந்த சைஸ் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால இதுவுமே வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 96 ரூபீஸ் தான். நான் கோடுமே உங்களுக்கு இதிலே கொடுத்துட்றேன். இது ஃபுல்லாகவே வந்து அந்த த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக குட்டி ஸ்டாச்சுஸ் ஏதோ 2-3 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வாலில் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். அடுத்து காமிக்கிறது வந்து 4th ஐட்டம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஹேண்ட்மேட் பெல்லு தான். ஆக்சுவலாக இந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீட்டில் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவான வைபை வந்து க்ரியேட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி சவுண்டான பொருளாக யூஸ் பண்ணணும்னு வந்து நினைப்பேன் காற்றுல இதை ஆடும்போது. பட் இதில் என்ன எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னா இது வந்து அந்தளவுக்கு சவுண்ட் வரல. நான் ஆல்ரெடி ஒரு வால் ஹேங்கிங் வந்து எங்கள் வீட்டில் வாங்கி போட்டிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக இங்கே தஞ்சாவூர் தேரில் வாங்கினது 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது வந்து சவுண்டாகவே இருக்கும். பட் இது அப்படி இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன். பட் வந்து சவுண்ட் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பட் லுக்கிங் வைஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே செட் ஆஃபாக வந்து 170 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 2 சேர்த்து 170 ரூபாய்க்காக வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு 5th ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹுட்டில் செஞ்ச வெல்கம் போர்டு தான். ஆக்சுவலாக இது வந்து என்னை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன்னா நான் வந்து ஊரில் கொஞ்சமாவது பெருசாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் வந்துருந்துச்சு. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்பவே ஒர்த்து. வெறும் 96 ரூபீஸ் தான். 96 ரூபாய்க்கு இந்த அளவு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் அப்போவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காட்டனில் வந்து அதாவது நெட்டு ஸ்க்ரீன் தான். ஹார்ட் ஷேப்பில் வாங்கினது. ஆக்சுவலாக எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இது ஒரு ஸ்க்ரீன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாள் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ தான் ஆர்டர் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்துமே கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது. நான் இப்போ தான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபா. பட் வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பொண்ணு போல் பட்டு போல் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் பிடிச்செல்லாம் எடுத்துச்சுன்னா வந்து கஷ்டம் தான். இதுலேயே வந்து 7 ஃபீட் இருக்குது, அப்புறம் 9 ஃபீட் இருக்குது. நான் வந்து 9 ஃபீட் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 7 ஃபீட்னா பாதியோடு நின்றுடும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் அப்படி தான் பத்திரமா பட்டு புடவை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும். குவாலிட்டிலாம் அவ்வளோ ஒர்த்துன்னெலாம் சொல்ல முடியாது. எனக்கு டிரான்ஸ்பரண்டாக என்னோடய ஹவுஸ் தெரியணும், பார்க்க அழகாக தெரியணுங்கிறேன் இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
இந்த கவரையுமே அன்றைக்கே என் ஃப்ரிட்ஜுக்கு போட்டு விட்டேன். ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் கவர் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த பீக்காக்கை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹாப்பினஸ், ஜாலியாக இருக்கே, மயில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான். நல்லா இருந்துச்சு. இந்த 3 பார்ட்டிஷனுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அந்த 6 பார்ட்டிஷன்லையும் என்ன வைக்கணுங்கிறத நான் முடிவே பண்ணலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் பெயிண்டிங் தான். இந்த வால் பெயிண்டிங் வந்து நான் சொல்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கிற வந்து எம்டியாக இருக்குது, அதுக்கு ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். இப்போதைக்கு இந்த ஒரு வால் பெயிண்டிங் தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத இன்னும் டிசைட் பண்ணல. பட் இதை வந்து நான் அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக சில பேருக்கு இது வந்து தேவையில்லாத வேலை, தேவையில்லாத செலவுன்னு தோணலாம். பட் எனக்கு வந்து என்னோடய வீட்டை இப்படியெல்லாம் அழகுபடுத்திக்க ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப கம்மி பைசாவில் எது கொடுத்தாலும் வாங்கி வீட்டில் வச்சுக்குவேன். அதுதான். அடுத்து அந்த பெல் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன்னா அது வந்து சாமி ரூமில் அந்த மேலே வந்து ஒன்றை வந்து மாட்டிட்டேன், இன்னொன்று வந்து ஹாலில் மாட்டிக்கிட்டேன். பட் எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுன்னா இது சவுண்ட் கேட்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. இது சவுண்ட் கேட்டு தான் இன்னுமே நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். இது சாமி ரூமில் மாட்டினோன்னா அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒன்று வந்து ஹால்லையுமே மாட்டி வச்சுருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் என் வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தால் எனக்கு அழகாக இருந்தால் போதும். அது அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியுதோ எனக்கு தெரியாது. பட் ரொம்ப க்யூட்டாக இதுவுமே நல்லா அழகாகவே இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த வெல்கம் போர்டை வந்து நம்ம வீட்டில் நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்கும். பட் அது ரூமாக ஹாலான்னு கன்சிடர் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதை நாங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அங்கே வந்து இந்த வெல்கம் போர்டை வந்து மாட்டியிருந்தேன். யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே இதை கண்ணில் படணும். என் பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன், இது நானே, இது நீனு, இது நான் அம்மா, அது தம்பி யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த ஹுட்டில் செஞ்ச செல்ஃப். ஆக்சுவலாக நான் வந்து இது எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னா, ராமேஸ்வரம் போயிருந்தப்போ வந்து ஒரு லக்ஷ்மியும் ஒரு பிள்ளையாரையும் வாங்கிட்டு வந்தேன். இவங்களை ரொம்ப நாளாக இந்த ஹுட்டு ஸ்டாண்ட் வாங்கி என்னோட வீட்டு கதவு திறந்தோடனே அவங்க லட்சுமி வந்து என்னோட வீட்டை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு அங்கே ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுவுமே வாங்கியிருந்தேன். லக்கிலி அது இன்றைக்கி தான் நேரம் வந்துச்சு போல். அன்றைக்கி அதையுமே மாட்டி 2 பேருக்குமே என் வீட்டில் பொத்த பூவை வந்து வச்சுட்டேன். இன்னும் விளக்கேற்றலை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் விளக்கேற்றி சாமி கும்பிடலான்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த மாதிரி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் என் வீட்டை. இந்த நெட்டு ஸ்க்ரீனுமே நான் வீடியோ எடுக்கும்போது வீடு ஃபுல்லாக ஹால் தெரியுது அப்படிங்கிறத கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு வேணும், அழகாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீனுமே வந்து ஆர்டர் பண்ணி தான். ஆக்சுவலாக அது வந்து பாத்ரூமை தாண்டி தான் கிச்சன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்மளோட பூஜை ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்மளோட பெட்ரூமே இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணு கூட சொல்லிட்டு இருந்தா, அம்மா இதுதான்ப்பா ரொம்ப நேரமாக இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கு, நல்லா இருக்குப்பா, ஆனால் அழகாக இருக்குப்பா, அம்மா சூப்பராக டெக்கர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது எல்லாமே வந்து என்னோட ஓன் பர்ச்சேஸ் தான். எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கினேன். மீஷோவில் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போலாம் ஏதோ வீடியோஸ்லாம் வருது, மீஷோவில் ஏதோ ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓடிபி வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருங்க. இப்போ எனக்கே கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஓடிபி வந்துருச்சான்னு கேட்குறாங்க. இப்போ நான் நேராக போனேன்னா ஓடிபி கொடுப்பேன். இல்லை நான் வெளியிலலாம் இருக்கிறேன், இல்லை நான் எனக்கு ஓடிபி என்னன்னு தெரியல, வரல, நீங்கள் ப்ராடக்ட்டை கீழே வச்சுட்டு போங்க, இல்லைனா கீழ் வீட்டில் யார்ட்டே கொடுத்துட்டு போங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு ஓடிபி சொல்கிறதில்ல. மேக்ஸிமம் ஓடிபியை தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.